ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டார்க் சாக்லேட்டு கேக் மிக்ஸு ரெடி மிக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி இன்னைக்கு கப் கேக் செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் எந்த பிராண்டு கேக் மிக்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை பிரித்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ கேக் மிக்ஸை ஒரு பவுலில் கொட்டிட்டேன். இப்போ இது கூடவே நம்ம 3 எக்கை உடச்சி உள்ளே சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இதுக்கு 3 எக்கு தேவைப்படும். மூணு எக்கு உள்ள சேர்த்துட்டேன். இது கூட 80 ml வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க. எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் வாசனை இல்லாத ஆயிலாக சேர்த்துக்கோங்க. எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே 250 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். வெனிலா எசன்ஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு வெனிலா பவுடர் ஃபார்மில் வச்சுருக்கனால அது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு பீட்டரை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணும்போது லோ ஸ்பீடில் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இதெல்லாம் கம்பைன் ஆகி நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க. 2 to 3 மினிட்ஸ் பீட் பண்ணால் போதும். உங்ககிட்ட பீட்டர் இல்லை அப்படின்னா ஹேண்ட் விஸ்க் வச்சுக்கோ நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்டார்டிங் ஸ்பீடு லோவில் வச்சு பீட் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளோதான். நான் ஒரு 3 மினிட்ஸ் வந்து இப்போ பீட் பண்ணி எடுத்துட்டேன். பேட்டர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், பேட்டரோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதை நம்ம கப் கேக் ட்ரேக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இதுலேருந்து எடுத்து கப் கேக் ட்ரேயில் ஊற்றிக்கோங்க. பாதி அளவுக்கு மட்டும் ஃபில் பண்ணிக்கோங்க. இது நல்லா வந்து பொங்கி வரும். அதனால் பாதி அளவுக்கு மட்டும் ஃபில் பண்ணிக்கோங்க. பாருங்க, நான் எல்லாமே கப் கேக் ட்ரேக்கு மாற்றிட்டேன். இப்போ இது மேலே ஆப்ஷனலாக நம்ம சாக்கோ சிப்ஸ் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மேலே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். நான் அவனை வந்து 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ண வச்சுருக்கேன். இதை உள்ளே சேர்த்துட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான கப் கேக் ரெடி ஆகிடும். இப்போ அவனில் சேர்த்துட்டு 15 to 20 மினிட்ஸ் வந்து நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அவனுக்குள்ளே வச்சுட்டேன், பேக் ஆகட்டும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது அப்படின்னு. எனக்கு வந்து கரெக்டாக 12 நிமிஷம் ஆயிடுச்சு. அதுக்குள்ளேயே சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ இது ரொம்ப சூடாக இருக்குது. ஆனதுக்கப்புறம் நம்ம டிமோல்ட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. பயங்கர சாஃப்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் போடுற ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.